ருத்ரேஷ் என்பவரின் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த கும்பல் பட்டப்பகலில் லோர்துவை வெட்டி சாய்த்த பரபரப்பு காட்சிகளானது வெளியாகியிருக்கிறது. தலைமறைவாக உள்ள கௌதம் மற்றும் அவரது கூட்டாளிகளை கைது செய்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநரான லோர்துவை கும்பல் சுற்றி வளைத்து அரிவாளால் வெட்டும் பரபரப்பு காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ருத்ரேஷ் என்பவரின் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த கும்பல் பட்டப்பகலில் லோர்துவை விரட்டி வெட்டி சாய்த்துள்ளது. தனது நண்பரான ருத்ரேஷை கொலை செய்த கௌதமை லோர்து கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக தகவல் கிடைத்ததின் பேரில் கௌதம் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் லோர்துவை தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொல்ல முயற்சி எடுத்துள்ளனர். தலைமறைவாக உள்ள கௌதம் மற்றும் அவரது கூட்டாளிகளை கைது செய்ய காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநரான லோர்துவை கும்பல் சுற்றி வளைத்து அரிவாளால் வெட்டும் பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளது. ருத்ரேஷ் என்பவரின் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த கும்பல் பட்டப்பகலில் லோர்துவை வெட்டி சாய்த்துள்ளது. தனது நண்பனான ருத்ரேஷை கொலை செய்த கௌதமே லோர்து கொலை செய்ய திட்டம் தீட்டியதாக தெரிகிறது. இதை அறிந்த கௌதம் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் லோர்துவை தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொல்ல முயற்சித்துள்ளார். தலைமறைவாக உள்ள கௌதம் மற்றும் அவரது கூட்டாளிகளை காவல்துறையினர் கைது செய்ய தீவிரமாக தேடி வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் ஆட்டோ ஓட்டுநரான லோர்துவை கும்பல் சுற்றி வளைத்து அரிவாளால் வெட்டும் பரபரப்பு காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் காதர். வணக்கம் காதர். பட்ட பகலில் ஒரு நபரை அரிவாளால் வெட்ட ஒரு கும்பல் சுற்றி வளைத்துள்ளது. இதற்கான பின்னணி என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவீனா. புதுச்சேரி பெரியார் நகர் பகுதியை சேர்ந்தவர் லோர்து ஆட்டோ ஓட்டுநர். இவர் மீது அடிதடி, கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பல வழக்குகள் உள்ளது. இந்நிலையில் இவர் நேற்று காலை பேருந்து நிலையில் பின்புறம் உள்ள முத்தமிழ் நகரில் பழுது பார்க்க வீட்டிலிருந்து தனது ஆட்டோவை எடுத்து சென்றுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த 3 மர்ம நபர்கள் அவரை சுற்றி வளைத்து அரிவாளில் தாராமரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்று விட்டனர். இந்நிலையில் ரத்த வெள்ளத்தில் லூத் அங்கிருந்து மீட்டு அரசு பொது மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்க நிலையில் அவருக்கு 8க்கும் மேற்பட்ட இடங்கள் கத்தி குத்து காயங்கள் உள்ளதால் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர் சிகிச்சை அளித்த அந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டாலின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து உருளம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் கடந்த ஆண்டு பெரியார் நகரை சேர்ந்த ருத்தீஷ் என்ற வாலிபரை கோவில் திருவிழாவின் போது அவரது மனைவி மற்றும் தாய் கண் முன்னே ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்தது. அந்த வழக்கில் கௌதம், அவரது சகோதரர்கள் மற்றும் 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்து இந்நிலையில் அவர் ஜாமீனில் வந்துள்ளனர். மேலும் இது குறித்து ருத்தீஷின் நண்பரான லூர்து கௌதமை கொலை செய்ய திட்டம் தீட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த கௌதம் லூர்த் தன்னை கொலை செய்வதற்கு முன் தான் முந்திக் கொள்ள வேண்டும் என்று நேற்று காலை தனது நண்பர்களுடன் சென்று லூர்தை வெட்டிய தெரிய வந்துள்ளது. மேலும் தலைமறைவாக உள்ள லூர்து மற்றும் அவரது கூட்டாளிகள் போலீசார் தேடி வருகின்றனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து பதற்றமான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் லூதை கௌதம் மற்றும் அவரது நண்பர்கள் லூத் துரத்தி சென்று வெட்டி கத்தியுடன் தப்பி ஓடுவது அந்த சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலையத்தில் வைரலாகி பரவி வருகிறது. புதுச்சேரி ஆட்டோ ஓட்டுநரை பட்டப்பகலில் சுற்றி வளைத்து அரிவாளில் சராமரியாக வெட்டும் சிசிடிவி காட்சி வெளியானதால் தற்போது பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காதர்.